காலை வணக்கம் மக்களே. முதல் வேலையா மூஞ்சியை கழுவிட்டு ஒரு முக்கிய அளவில் வெளியே போகிறதுக்கு ரெடி ஆகிட்டேன். காலை உணவுக்கு ஓட்ஸ் சாப்பிட்டு மிதிவண்டி எடுத்துட்டு எடுத்த நாள் முதல் இந்த நாள் வரை வண்டியை விடவில்லை 2 பாட்டு பாடிக்கிட்டு என் பழைய ஜிம்முக்கு வந்து சேர்ந்தேன். என்ன காரணத்துக்காக வந்தேன் என்றால் பேமெண்ட்ல ஏதோ பிரச்சனையா, அதனால என்னால் ஜிம்முக்குள்ள என்டர் பண்ண முடியல. ஸோ அதை சரி செய்யறதுக்காக தான் வந்தேன். சும்மா சொல்லக்கூடாது, மிதிவண்டி பயணம் நல்லா தான் இருக்குது. மிதிவண்டிக்கு ஒரு பேர் வைக்கலாம்னு நினைக்கிறேன். ஐடியா இருந்தா கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. வீட்டை வந்து மிதிவண்டியை வச்சுட்டு சில மாத்திரைகள் முடிஞ்சிட்டு அதை வாங்குறதுக்கு பக்கத்தில் இருக்க மருந்து கடைக்கு போனேன். அங்க ஒரு அரை மணி நேர தேடலுக்கு பிறகு வாங்க வேண்டிய மருந்தை வாங்கிட்டு வீட்டை வந்து சேர்ந்துட்டேன். வினோ வினோ என்று ஏதோ ஒரு குரல் என்னடான்னு பார்த்தா வீட்டு அம்மா மரம் வைக்கிறதுக்கு உதவி செய்ய கேட்டா. அவங்களுக்கு போய் உதவி செஞ்சு கொடுத்துட்டு ரொக்கியோட கொஞ்ச நேரம் அப்படியே விளையாடிட்டு, வெயில் டைம் என்றதால உதடு வந்து பயங்கரமா வடிக்கும். ஸோ அதுக்கும் லூசிட்ட சொல்லி கொஞ்சம் கிரீம் போட்டுட்டு சும்மா காய்ச்சிருந்தேன். அந்த டைம்ல எனக்கும் லூசிக்கும் ஒரு வாக்குவாதம். அதாவது கையால சாப்பிடுறது கூடாது என்று அவையும், அதெல்லாம் நீங்க ஏன் சொல்றீங்க, நீங்க அதெல்லாம் சொல்லக்கூடாது, கையால சாப்பிடுறதான் எங்கட கலாச்சாரம், அதாவது தமிழர் கலாச்சாரம் என்று நானும் ஒரு சின்ன சண்டை. சரி சரி லூசியை கூலாக்குவோம்னுட்டு ஒரு ஏபிசி ஜூஸை போட்டு அவைக்கும் கொடுத்துட்டு கொஞ்ச நேரம் வேலை பார்க்க தொடங்கிட்டேன். வேலையை முடிச்சிட்டு சமைப்போம்னு பார்த்தா சோயா சாஸ் முடிஞ்சிட்டு அதை பக்கத்தில் இருக்க கடைக்கு போய் அலசி ஆரஞ்சு வாங்கிட்டு வீட்டை வந்து சமையலை முடிச்சு அப்படியே சாப்பிட்டுட்டு ரொக்கிக்கு சில எலும்புகள் எடுத்து வச்சேன். அதையும் கொடுத்துட்டு ஒமேகா 3 மற்றும் மல்டி விட்டமின் மாத்திரையை போட்டுட்டு உடற்பயிற்சி கிளம்பிட்டேன். இன்றைக்கு கோச் மாதுவும் எனக்கு கட்டையை கொடுத்துட்டாங்க. ஸோ உங்களுக்கே தெரியும் என்ன உடற்பயிற்சி என்று. அவங்க வராதால என் பழைய ஜிம்முக்கே வந்தான். இன்றைக்கு புதுசாக எதுவும் ட்ரை பண்ணுவேன். முதல்ல ஒரு 160 கிலோ போட்டு அடிச்சேன். 2வது ஒரு 200 கிலோ போட்டு அடிச்சேன். 3வது ஒரு 240 கிலோ போட்டு ட்ரை பண்ணி பார்த்தேன். ஒன்று தான் அடிக்க முடிஞ்சு, அதுக்கு மேல முடியல. அதுக்கப்புறம் அப்படியே காலுக்கு ஒரு 5 ஒர்க் அவுட்டை மாங்குன்னு பண்ணிட்டு வீட்டை கிளம்பியாச்சு. போற வழியில லூசிக்கு ஒரு இனிப்பு வாங்கிட்டு வீட்டை வந்து அவங்களுக்கும் அதை கொடுத்துட்டு ஒரு நல்ல குளியல போட்டுட்டு உழைச்சத்து மாவையும் குடிச்சிட்டு லூசி பாப்கார்ன் கேட்டா. ஏனென்றால் ஒரு படம் பாப்பம். அதையும் பண்ணிட்டு படத்தை பார்த்து கொண்டே இந்த நாளை முடித்துக் கொண்டே. மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணிருங்க. இன்ஸ்டா டிக்டாக்லையும் மறக்காம ஃபாலோ பண்ணிருங்க. மீண்டும் நாளை சந்திப்போம்.